கிராஸ் அதிகம், அங்க அதிகம். கார்னர் தான் கம்மி. இப்படி இருந்தா மட்ட கம்பு சாஞ்சிச்சு. இதுதான் இல்ல, இங்கதான் இந்த கல் ஒட்டிக்குது இல்ல, பூசிருக்காரு இல்லையா, அது வச்சு பூசினதுதான். இப்படி பூசிட்டு மேல மெட்ட போல இருக்கும்போது அதுல பட்டது, இந்த லைன்ல பட்டது. அப்படியே கீழே விழுந்துட்டாரா? அந்த பையன் வந்து இங்க அடிச்சிட்டு இருந்தது. இந்த அந்த தம்பி இவர் வந்து மச்சான், அவர் வந்து பெரிய அண்ணன், அவர் இறந்தவர் போட்டோ. இவங்க அண்ணி 2 பேருமே தம்பி தம்பிட்டாருங்க. அதாவது 2 நாளாவது இது வந்து லைன் பெரிய லைன். கூட வர கூட கேக்குதா கேக்குதா? என்ன சொன்னீங்க? அவரு பையன் என்ன சொன்னீங்க? அவருக்கு என்னன்னா இதுலயே பிரச்சனை வந்துட்டேன். சுரேஷ் பேசுறா. சுரேஷ் பேசுறா. அப்படி இல்ல. என்ன சொன்னீங்க? சொன்னீங்க பூசாரி போய் நான் அனுப்பிட்டேன். பூசாரி போயினா இதுலயே என்ன பண்ண போகுது நம்மள அப்படின்ற ஒரு சிவகங்கையா? இருந்து போற 6 மணி நேரம் 7 மணி நேரம் 5 மணி நேரம் 170 கிலோமீட்டர் இல்ல, மேப்லயே போட்டு 170. திருப்பணம் பக்கம் மேல வரும். கோணம் அது ஒரு கோயில் இருக்கு. பெரிய கோயில். என்ன கோயில்? அந்த ஊர்ல வண்டி சொல்லிட்டேன். வண்டி அவங்களே சொல்லுவாங்க. அவங்க தெரியாம அவங்க சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு நாள் இருக்கும்? நாங்க நீ போயிட்டு வந்துரு, ஸ்கூலுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு நீங்க வா, மாப்பிள்ளைகிட்ட வந்து பாரு, எல்லாம் உனக்கு வேணுங்கிறத எடுத்து கொடுத்துருவோம். நீங்க ஒன்றும் இது பண்ணவே வேணும். எல்லாம் என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். வாரி சர்டிஃபிகேட் மட்டும் இங்கே வாங்க முடியாது. வாரி சர்டிஃபிகேட் அங்கே தான் வாங்கணும். திருப்பூர் தான். ஆமாம், அங்கே தான் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிக்கலாம். இங்கே வாங்கிட்டு இவங்கெல்லாம் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் வந்திருக்காங்கல்ல போலீஸ்காரெல்லாம் என்ன பண்ணுவோம், போலீஸ்காரெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் இங்கே எப்போ வேணா இருக்கலாம் போல. இவங்களாம் என்ன உதவி வேணாலும் யாரு கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாம் கொடுத்துருவாங்க. பண்ணி இல்ல எங்களுக்கு கிடைக்குமான்னு கேக்குறீங்க. பிள்ளைக்கு அந்த பிள்ளைகிட்டே கொடுக்குறோம். நீ வந்து வாங்கிக்கணும். கொடுத்துட்டு தீர்ந்து வச்சு நீ என்ன பண்ற? நீ தனியா அவளை கேஸ் போட முடியாது. ஒன்னும் கேஸுக்கு ஸ்கூலுக்குள்ள திடீர்னு எதுக்காச்சும் கேட்காங்களா? இறந்து போன சர்டிஃபிகேட் எல்லாம் அதெல்லாம் வேணும் ஒன்று வாங்கிக்க. அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் கேட்பாங்களா? எதுக்காச்சும் அவங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ வச்சுட்டு என்னப்பா பண்றாங்க? கண்ணெல்லாம் கொடுத்துருவாங்க. ஆயிட்டுதான் வண்டி வந்தா சரி. அவங்க வந்து எங்கிருந்து வருது?
தொலைச்ச 30,000 தொலைச்சிருக்கேன். மற்ற முண்டை 30,000 தொலைச்சிருக்கேன் ஒரு உயிரை. போ அந்த 30,000 மயிரம் நான் தரேன் போ. நீ ஏண்டிங்க உட்கார்றா போடி உள்ள. இது வந்து நம்ம எதிர்பார்த்து செய்யறது இல்லைங்களா? அதுல பேக் எங்க முத்து சாரி உள்ள எடு. கையெழுத்து வாங்கணுமோ இருக்கிறது போயிடும். முத்துக்குமார் சார். நீ அவன் பிள்ளை கூட்டு போறியா? ஆமாம் சார். இல்லப்பா இந்த பிள்ளை கூட்ட போறல. ரெண்டாவது இல்லை இல்லை இங்கே உட்கார இடம் இல்லை. நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். கூட்டு போக மாட்டோம் சார். அவங்க வரான்னு தான் வரட்டும். நாங்கள் ஏன் வரேன்னு கேட்கல. இப்போ நாங்கள் எதில் வருவாங்க பேசுகிறேன். அவங்க ஊருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன அதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட்டு போக முடியாதுன்னு சொன்னேன். முன்னாடி என்ன பேசுன்னு தெரியாம வாய விடாதுப்பா. கொஞ்ச நேரம் கம்மிட்டு இருப்பா. ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. வந்து சவம் இறக்குற இடத்துக்கு அந்த புள்ள வரலாமா வரக்கூடாது? சரி முன்னாடி பேச சொல்லிட்டாரு அவரு. இல்லம்மா உங்க ஜாதி தனித்தனியா இருக்கு. அதான் சார் சொன்னேன். அதாவது ரோடு நடுவு ரோடு சார். இந்த பக்கம் எங்க இந்த பக்கம் சுடுகாட்டுக்கெல்லாம் நாங்க வரல. சுடுகாட்டுக்கெல்லாம் நீங்க உங்க தம்பிக்கும் உங்க பிள்ளைக்கு நல்லபடியா சாமியை கும்பிட்டு செய்யுங்க. நாங்க வந்து இந்த பிள்ளைய வந்து அங்க அந்த தாராள இங்க நடக்கூடாது. இங்க சார் சொன்னாரு இங்க பண்ணுங்க. அதே மாதிரி நான் சரின்னு சொல்லியாச்சு. நீ கார்ல வாங்கம்மா. பெருசு அது வேண்டாம். ஒத்து வராது. புரிஞ்சுட்டு அங்க வர என்னமா உங்களுக்கு பிரச்சனை? அங்க சாங்கி பண்ண வேண்டாம். சுரோடு பொம்பளைல வருவாங்களா அவங்க? அப்புறம் பேசிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்புறம் இந்த பிள்ளை கவுரு போடுறீங்களா? அந்த கவுரு போட்டோ பக்கத்துல வச்சு நீங்களே 10 பஸ் தான் போறோம். எத்தனை வண்டியில போறீங்க நீங்க? கார்ல நாங்க 10 பேர். நாங்களே 10 பேர் வந்திருக்கோம். கயிறு எடுக்கிறது பக்கத்துல மாலை போட்டு எடுத்தா கயிறு எடுக்க முடியாதா? கல்யாணம் பண்ணது மட்டும் போற இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? பேசுனீங்கன்னா கால்ல கட்டிடும். அவ்வளவுதான். இப்ப ஊத்துனா கால்ல கட்டிடு. காசு நீங்க 50 ரூபா வாங்குறாங்க. காசை போகல. அவருக்கு என்ன கொடுக்குது?
சொன்னதாங்க அதை தரல சார். இந்த பிச்சை போடுறது மாதிரி இப்போ 20,000 வாங்கிக்கோ, 10,000 வாங்கிக்கோ, 30,000 வாங்கினா சார் என்னால் இப்போ உட்கார முடியும் சார். பாடி எடுக்க முடியாது, பஸ்ஸில் பண்ணாமல் உட்கார முடியும். அது உட்காரது வந்து இந்த குடத்துக்கு சமமாக இருக்கும். என்ன இந்த 30,000 இவ்வளவு 30,000 என்னால் செலவு பண்ண முடியாதா? என்ன எச்ச போடுறது மாதிரி பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிட்டானுங்க. என்ன ஓரளவு தான் அடங்கி போக முடியும், ஃபுல்லாக அடங்கி இருக்க முடியும். இப்போ சொன்னீங்க என்னை நம்புங்க, என்னை மதிக்கிறீங்க, அதே மாதிரி மதிச்சு தானே கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட இருக்காங்க, கையெழுத்து வாங்கிட்டாங்க, எல்லாமே வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவங்களுக்கு ஒரு செலவு வராதா? இவளுக்கு வந்தது அவங்க இதை விட 10 மடங்கு வரும். அது ஒரு பள்ளி விடுவோம் விடு. அவங்க பேசுறத நாங்க கட்டுப்படி தானே இருந்தோம். அதே அது கரெக்டா செய்யணும். அது கட்டு அப்படியே இறங்கி போனதுனால இங்க இறங்கி இன்னும் போனா 10,000 வந்துட்டு இந்த 2,000 ரூபாய் போட்டு டீசல் போட்டு போடானு. அவர் பேசுறாங்க இருக்கா? உன்னை யார் வாங்கிட்டு வர சொன்னா? சும்மா வேணாம் அடிச்சு சாவடிச்சிடலாம். வண்டி எடுத்து அந்த 30,000 தர முடியாரா? அந்த உயிரோட மேல 30,000 இங்க வைத்தகாரம் என்ன? டேய் கம்முன்றா சார், நல்லபடியா பொறுமையா தான் சார். உங்களுக்கே தெரியும் சார். சொல்லுங்க பாருங்க, அவங்க செய்யறது நியாயமா? அதான் நான் சொல்றேன், அது கூட வேணான்ற ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு கேக்குறேன். என்ன சொன்னேன், ஒண்ணு காம்ப்ரமைஸ் பேசு, கேஸ் போட முடிச்சேன். நீ அவரும் பணம் கேட்டே தப்பு. அப்புறம் நான் கேட்கவே இல்லையா? அப்புறம் சொல்றேன், நான் கேட்கவே இல்லையா? அப்படி போல இப்படி போ. நான் சொன்னேன் அது செய்வேன், அது விட்டா போறான். ரெண்டு பேரும் முடிச்சு இன்னைக்கு போய் நான் இங்க போய் கேஸ போடுறேன், என்ன வருதா நான் பாத்துக்கிறேன் சார். நான் இங்க போய் கேஸ போடுறேன், என்ன வருதா பாத்துக்கிறேன். அது வந்தாலும் சரி வராடி வரும், 1 ரூபா வந்தாலும் சரி 1,000 வந்தாலும் சரி வராம போனாலும் சரி, நான் இங்க போய் கேஸ் போட்டு பாத்துக்கிறேன். போ ஏறு ஏறு ஏறு. இது என்ன கிளியரன்ஸ் சர்டிபிகேட் அது உள்ள சார் போட்டோ எடுத்துக்க. நான் விட்டேன், நான் எது விட்டேன். எது பேசுறதா இருந்தாலும் அவர்கிட்ட பேசுறதுனா நம்ம ஊருக்கு போய் பேசணும். இங்க நின்று அடிச்சுன்னு மாந்தனா நம்மளுக்குள்ள தான் பிரச்சனை ஆகும். போட்டும் போது அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நாமல் சார் நான் கேட்காம இருக்க மாட்டேன். நான் ஊர்ல வந்து நான் கேட்கறேன் என்ன கத்த முன்னே போலாம். அது முன்னாடி போய் பின்னாடி வாங்க. நானே எவ்வளவு பண்ணிட்டு என்ன பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் கறி இருக்கு, இல்லைன்னா இந்த கட்டை வரல 2 மட்டும் எதுவுமே கறி அப்படியே படுத்தபடியே இருக்கு. நாங்க பாத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாத்துருவோம். திருப்பி நீங்க பொம்பளையால் போன போப்பா, நாங்க தான் பார்ப்போம். கட்டையிட தட்டி விட்டுறோம்.
ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. உள்ள தள்ளி விடுறா, கீழே ஓடவா மண்டே. இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணியில் வா. இல்லை தலைமையில் கொஞ்சம் வச்சு தலைமாட்டில் கொஞ்சம் கால் மாட்டில் கொஞ்சம் ஊற்று. ஒரு குளம் வச்சா போதும் அவரை சொல்ல வராரு. இங்க இருந்தா கூட பசங்க சாப்பிடுவாங்க, இங்க வேஸ்டா தான் போகுன்றாரு அவரு. ஸ்வீட்டு கூட ஒரு ஸ்வீட்டு வச்சா எல்லாத்துலயும் ஒரு ஒரு பழம் போயிட்டு நான் பேச விரும்பல, விட்டு அப்படியே வைங்க. பாக்கெட்டே தேவையில்ல, ஒண்ணு வச்சா போதும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுடுகாட்டில் வைக்கிறதுக்கு இங்கேயாவது இருக்கட்டும்ன்றாரு. புள்ளையிலே தனியாக வச்சாச்சு. அது அதை விட்டுரு. தண்ணி இருக்கட்டும், தண்ணி தேவையில்லையா? எல்லாமே திருட்டு என்ன தண்ணியை குடிக்க தேவையில்ல, அது கொடு. அது அப்படியே கொடு, அப்படியே கட்டுறேன்டா. இல்ல என்ன செய்ய காலம் இருக்குது அது. ஆமா ஆமா, ஐயோ ஆமா ஆமா. அப்புறம் அப்படியே வை, அப்படியே வீட்டு கூட சேர்த்து வாங்கினது. நாளைக்கு தலைமுறை சேர்த்து வாங்கிடணும். இன்னைக்கு என்ன பண்ணல, என்ன அது வந்து தனியாக என்ன வாங்கியாச்சு. ஒரே ஒரு சீகை பிச்சதை ஃபுல்லாக கொடு. ஒன்றா ரெண்டா, ரெண்டு பிச்சுக்கோ. பாயிட்ல நீ தான் சொன்னியா சின்ன பாயிட்டு போகுதுன்ட்டு, அதனால பாயிட்டு வாங்கிடலான்ட்டு. கால் மாடு ஒன்று, தலைமாடு ஒன்று. ரெண்டா கட் பண்ணி கால் மாடு ஒன்று, தலைமாடு ஒன்று. சந்தனத்தை எடுத்துரு. பழம் 200 ரூபா. எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பழம் போட்டு 200 ரூபா. நிறைய கவரில் பாரு. ஃபஸ்ட்டு பழம் கதம்பு பூ தான் கேட்டது. எல்லாமே சந்தனம் மட்டும் எடுத்துரு. சந்தனம் மட்டும் எடுத்துரு. வாசனையா இருக்கு, அதனால தான் வாங்கினேன். திருப்பி வாங்க வேணாமா? கும்பு வேணாமா? என்ன வேற என்ன பால் மட்டும் தான் வாங்க போயிட்டாங்க. வீட்டில் பிடிச்சி வச்சாச்சு, வச்சாச்சு. போனதுக்கு அப்புறம் தொலைக்கணும். நான் போனது போய் வீட்டுக்குள்ளே தொலைச்சு வெளியில் வாசல் எல்லாம் தொலைச்சு.
பால் யார் வாங்க போனது? தெரியலையே யார் வாங்க போயிருக்கா? போயிருக்காங்கன்றீங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. யார் பால் வாங்க போயிருக்கா? பால் வாங்க யாரும் போல அதான் போகும்போது வாங்கிக்கிறேன். எங்கே போகும்போது? அங்கே எங்கே கடை இருக்குது? சில்லறை கொடுங்க, போய் வாங்கிட்டு வரேன். அந்த முக்கில் வாங்கிட்டு வரேன்ச்சுப்பா. வாங்கிட்டு வர கொடுங்க. அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஒரு அவங்க போன வேசி கொடுத்துட்டு அந்த வேசி தம்பிங்க அங்கேயே குளிச்சாங்கன்னா இந்த வேஷ்டி மட்டும் கட்டிக்கணும். பைசா தனியா பாக்கு தனியா இப்போ தனியா வச்சுக்க. பாக்கு எடுக்கிறது பைசா கீழே விட்டுரும். அதை எல்லாம் கட்டியாச்சு. டாக்ஸி பைக்கில் வைக்கிறேன் இல்லை அதில் போடணும். இப்போ கையோட போடணும். ஒரு சிகரெட் ஒன்று அதை அங்கே வச்சுக்கலாம். போதுமாண்ணா? 6 ரூபா ஒன்று வரணும். அது சரண் சரண் என்ன பண்ணா? தம்பிங்களுக்கு வேஷ்டி வச்சிருப்பாங்க கார்ல. எத்தனை வேஸ்ட்? 2 இருக்கு. 2 இருக்கு. எல்லாருமே வேஷ்டி கட்டணும் தெரியும். எல்லாமே வெட்டி கட்டணும். கட்டிக்கலாம். டவலு ஏய் வேட்டியை கூட இங்கேயே கட்டி போயிடறான். அப்படியே குளிச்சு தானே வர போகிறான். வேட்டி உங்களுக்கு அது பெரிய வேட்டியை தரேன். இது 8 முழம். அதெல்லாம் தம்பிங்க சின்ன சின்னது. வேட்டி கட்டிப்பா. எனக்கு குளிக்கணும்ல, அது ஃப்ரெண்டோட இந்த காரில் உட்கார முடியாது. குளிஞ்சுக்குள்ள திருப்பணம் போகணும். ஆமாம், டவுசர் அவுத்து கவரில் காரில் கூட வச்சுக்கோ. சின்னதா பாக்குறான் பாரு. பெருசாதான். அதனாலதான் எந்த 4 மணி வயசு தான் எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா போது. போ, இது மாதிரிலாம் கட்டிடணும். போ. அதுல ஒண்ணு சுரேஷ பக்கத்துல தான் அங்க வச்சிட்டேன். இப்ப அது வேஸ்ட் இல்லை, அங்க வாங்கி கொடுங்க உங்க சித்தப்பாட்ட. அவர் கட்டிக்கினாரு அந்த இதெல்லாம் வச்சு. இங்க ஒரு வேஷ்டி கொடுக்கணும். அது எடுத்துடணும். திருப்பி அதை எடுத்து கட்டிக்கலாம். கொடு. கட்டிக்கலாமா? சரி, கட்டி சொல்லுங்க. கேட்டுக்கிறேன். எப்படி சொன்னா? பால் தொழிக்க போறோம். வாங்க, பால் தொழிக்க போறோம். வாங்க. அவர் அங்கே இருக்காரு. சொல்ல அப்படியே சொல்லி தானே போனோம். வருவாங்க. இங்கே வரணுமா? எல்லாரும் இங்கே வந்து அவரோட போமா. இப்படி தான் போகணும். பிரேம் போயிடுச்சா? நான் இப்படி போய் சோனியா வீடு போய் எப்படி போய் எப்பவும் போகிற பழக்கம் இதுதான். இப்படி போக முடியாது. இல்லை இப்படி தான் போகணும். இப்படி தான் போகணும். இல்லாட்டி ஃபோன் எடுத்துட்டு கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கா. போய் எடுத்துட்டு வா. போ, டைம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார்ஜ் போட்டு யார் நாளாக போனவே கையில் ஒரு வாய்க்கான பொங்க வச்சுட்டு திருப்பி மாவடி பொங்க வச்சுட்டு அம்பலத்துக்கு வந்தாப்பில் ஓடியாண்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு ஓடி இங்கே ஒரு ஃபோன் ஓடியாண்டு. நீ சொல்லியிருந்தா நான் அப்படி தான் வந்த பைக்கை கூப்பிட்டு வந்துருப்பேன். திருப்பணம் தானே வந்த சாமான் வாங்குறதுக்கு. பார்த்தேன். பால் ஊற்றுற போகிறோம். பங்காளி எல்லாம் சொல்லிட்டு வரணும். பங்காளி சொன்னேன். நான் இங்கே எப்படி போயிருக்கேண்ணா? நான் இப்படி போயிட்டேன். பண்ணி
சொல்றேன். டவல் எடுத்துட்டு வந்தீங்களா? சட்டையை கழட்டி கையில் கொடு, நான் எடுத்துட்டு வரோம், அங்கே போய் போட்டு போகலாம். நீ செருப்பை கார்லேயே விட்டு வந்துருக்கல, செருப்பை கழட்டி விடு, காரில் போய் விட்டு வரும். இளநீ யார் எடுத்துக்க? தம்பி இளநீ எடுத்துக்கப்பா. கூட எடுத்துக்குவான். கோமே தம்பி இப்போ அண்ணா என்னது எல்லாச்சுன்னா நிஷாவை போனீங்களா? சரி போ, கூட போ, கூட கூட போ. யார் இல்லையா? அம்மா. தேவையில்லாம கூட்டு வராமா? அதான் கேட்டேன், ஏன் நான் கூட்டு போறேன்.
நீ வாடா வாடான்னு போய் விட்டு வா, போ போய் விட்டு வா, போ. அது அவங்க சுடுகாடு, அவங்க எசி சுடுகாடு, இது நம்ம சுடுகாடு. சுடுகாடு தானே, கட்டினது இல்ல, யூஸ் பண்றது தான். அது எசி, இது நம்மது. தேவையில்லாம என் பசங்களை கூட்டு வர. ஏய் நீ வாடா வாடான்னு நான் உன்னை வர சொன்னேன், உன்னை வர சொன்னேன். அப்படியே நிறுத்தனல்ல, அங்கே பார்த்து இறக்கி ஊத்துனா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. நீ தான் கேள, அதையும் மறந்துட்டீங்க. ஆமா பெரண்டை இருக்குப்பா. ஏப்பா பெரண்டை நீ எதுக்கு ஏறி வந்தீங்க ஃபர்ஸ்ட்? ஏய் அவனை வர சொன்னா உங்களை வர சொன்னா இங்க என்ன வேலை உங்களுக்கு? அம்மா வேலைக்கே வேலை இல்லை, உங்களுக்கு என்ன வேலை? லூசு பைக்கிங்களா? சரி இரா இந்தா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க, கிளம்புங்க போங்க. ஏய் சீக்கிரம் வர சொல்ல, அவனை சாந்தியம் செய்யணும். ஏய் பெரண்டை இருக்கு வா. அவர் மட்டும் போனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? யாரு? நம்மளும் சேர்ந்து போகணும். எங்கே? அவர் கூட. எங்கே? எங்கே குளத்தாண்டு போகணும். குளத்தை நம்ம போண்டா, நம்ம ஆளுங்க. போன வாட்டி நீங்கள் ஒரு ஆள் தானே போனீங்க. யாரு? 5 பேர் போனோம். ஒரு ஆள் தான் வண்டியில் போனீங்க. நான் ஒரு ஆள், அப்பா ஒரு ஒன்று, சரவணன் ஒன்று, சுரேஷ் ஒன்று, 5 பேர் போனோம். இன்னைக்கு 7 பேர் போனோம். அன்னைக்கு நீங்கள் 2 பேரும் வீட்டில் தானே போனீங்க. பைக்கில் இப்படி போயிட்டோம். நீ வரல, இவன் வந்தான். பைக்கில் போனாங்க. இங்கே சாந்தி செய்கிறவங்க மட்டும் நம்ம 3 பேரை போனாங்க. போகலாம்ண்ணா. இது 3 பேர் போகும். இங்கே நம்ம 4 பேராச்சா? நம்ம 4 பேராச்சா? அப்பா ஒன்று 5 ஆச்சா? ஆமாம் 5. நான் அப்பா ஒன்று 5 ஆச்சா? இவன் ஒன்று 6ஆ? இவன் வந்து இது. அதனால இல்லாட்ட 2 பைக் எடுத்து கூட போயிடலாம். 3 2 5 பேர். ஆனால் இப்போ 7 பேர் போகிறதுனால தான். வண்டி இல்லை நம்மகிட்ட எங்கே வண்டி இருக்குது? அதில் தான், காரில் தான் போகிறது. அதில் தான் போகிறப்போ. அப்படியே
கூல் பண்ண ஃபோன் பண்ணிட்டு எடுக்க மாட்டேங்குது. இங்கே கொட்டக்கூடாது. சுடாட ஒரு சுமலுக்கு அசிங்கமாலாம் இங்கே வந்து விழுவுல. இங்கே இப்படி இடம் இருக்கு இல்லைங்களா ஒட்டினாண்டா. அங்கே குப்பை தொட்டிட்டு ஒட்டினாலும் பரவாயில்ல அழுத்து போயிடுவாங்க. என்னடா வண்டி எடுத்து வந்தாங்கடா நடந்தே வந்தியா? துண்டு எடுத்து வச்சியா? எல்லாம் வண்டியில் இருக்கு. வெளியே போயிருக்கா? வெளியே போகலையா? கதம்பு தான் சொன்னான். வெளியே கிளம்பத்தில் போடணும்ல. கோட்டரி இல்லையா? கோட்டரி கேட்குறாங்க. அங்கே வச்சு கோட்டரி இடத்துல இருக்கு. இந்த வெளில போ. கதை சொன்னா போவாங்களா? ஒரு இடத்துல விட்ற போதும். எல்லாம் அதுலேயே வைக்கலாம். ஒரு இடத்துல வைதான். சரி, அவங்க கூட உள்ளவங்க யாராவது வாங்கிட்டு வந்துருக்கியா? இல்லை வேணும் போய் சொல்லியிருக்கலாம். இல்லாட்டி போயில சாமான் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுதான் கிழிக்கணும். மஞ்சள் துணியோட அப்படியே கூட சொல்லி விடலையா? எதுவுமே சொல்லலையே. இந்த துணி அதில் கட்டி கொண்டு வர காரடா. இதில் கொஞ்சம் பிரித்து வச்சுருக்காங்க. அங்கே 2 வாழைப்பழத்தை கொண்டு இருக்கோப்பா. இது எங்கே வைப்பா? மஞ்சள் குடி இங்கே தானே நீர் வள தேங்காய் உடைக்கிறது தனியாக உடைப்பாங்க. ஏண்டா தேங்காய் 2 உடைப்பேன். குடிமையை கொஞ்சம் பண்ண சட்டியை பண்ணி இல்லை, குடிமையை உடைப்பேன். கண்ணு திறந்துக்க. வாழைப்பழத்தை கண்ணு திறந்து குத்துறதுக்கு சாமி கும்பிடுமா நீ தண்ணி சொல்ல இம்மா எல்லாம் திண்டு விற்கிடுவாங்கன்றது அந்த தண்ணி வாங்கிட்டு வந்தேன்.
என்ன அதுவும் தொல்லை ஒண்ணு இதை பண்ணிட்டு அதை பண்ணியாங்க தலைமையா அது குடிமையே தலைமையா நான் குடிமை இது உங்களுக்கு அது எனக்கு அப்படின்னு ஓரளவுக்கு ஒத்த கணக்கான இல்லைப்பா உண்மைக்கே தான் இது நீ பிறந்தவன் நான் வந்து உனக்கு வந்து வந்தேன் அது ஏன் சொத்து இது உன் சொத்துன்னுவாப்ல அது என் எதிர்க்கே கேட்டிருக்கேன் சுப்பியா சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன் இல்லை இல்லை சுப்பியா சொல்கிறது வந்து இது உன் சொத்துப்பா அது ஏன் சொத்துப்பான்னுவாப்ல இங்கே என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் உனக்கு கால் ரெண்டையும் கழுவிட்டு கூட இறங்கி படிக்கிறோம் கூட இறங்கி படி காலை கழுவிட்டு கையை கழுவிக்கிறேன் கையை அவர் கையை கழுவிக்கிறேன் சும்மா 2 கையை வச்சா அவர் சொன்ன மாதிரி பட்டியை போறதில்லடா முடிச்சுட்டான் செய்யணுமாப்பா விடுங்கப்பா எடுத்து காரில் வச்சுக்கோ கார் எடுத்து எடுத்தாச்சு யாரு நீ போறியா யாரு போறது நீ போறியா யாரு 7 பேர் போறோம் அதான் போற ஆளு அதனால வாங்க நீ போறீல அப்ப நீ போறல நீ வாங்கடா நீ வரலையா எல்லாரும் தானே 7 பேர் கணக்கு பண்ணி வச்சுக்க அப்புறம் நான் போவேன்னு கேட்டேன் அவர் போக கூடாதுடா போக கூடாதா எதுக்கு 3 பேர் போங்க 5 பேர் போங்க 3 வேணா பைக்ல 5 பேர் போங்கடா சரி அப்ப நீ வரலையா அவர் ஒண்ணு கணக்கு இல்ல அவர் வீட்டுக்கு வரட்டும் கை கால கட்டு வீட்டுக்கு போயிருக்கட்டும் நீ தெரிஞ்சா பேசாம பைக்ல 2 பேர் போய் சேர்ந்துருப்போமே சரி ஓகே கூப்பிட்டுக்கங்க சரவண வரான் சரவணன் நீங்க ஒண்ணு கீழே இறக்கி வைக்க கூடாது கையிலே வச்சுக்கணும் பசங்க 2 என் பசங்க 2 5 என் பசங்க 2 ஆமா 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 அப்ப இவன் போனா ஓமையும் ஒரு ஆள் வரட்டும்டா எது ஓமையும் ஒரு ஆள் போட்டு 5 பேர் போங்கடா ஒண்ணு 2டா அது ஒண்ணு 3டா இவங்க 2 பேர் 5 பேர்டா ஓமையும் ஒருத்தே இருக்கட்டும்டா அவன் இருக்கட்டும் கார்லாட போணும் பைக்ல ஆனால ஒரு ஆள் போனா போதும் கார் இல்லைனாத்தே நடந்து கூட போயிருக்கான் அது அன்னைக்கு அது ஒரு ஆள் அந்த அன்னைக்கு ஒரு ஆள் அப்படியே நடந்து கொண்டு போறது செய்யணும்ன்றது அது நான் இப்ப நானே பாத்துருக்கேமா இந்த இப்படி போயிருக்கோம்னா அப்படியே பொறுநடையா போய் தண்ணியில கொட்டி விட்டு கவுத்தி போட்டணும் அப்படியே எடுக்கக்கூடாது இல்ல அப்படியே போறதானே அப்படியே போறதானே ரோட்ல அப்படியே தான் மடியில வச்சுக்க கீழே வச்சிடா கார்ல வச்சிடாத சரி 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 காக்கா சாப்பிடணும் வீட்டுக்கு கிளம்புங்க அந்த போய் பாரு அம்மா காக்கா
நீரலாமா போகுது. இது மேற்கு, இது கிழக்கு. சூரியனை பார்த்துக்கோங்க. சூரியனை பார்த்துக்கோங்க. சூரியன் இருக்குல்ல, சூரியன் இருக்கிறத மேற்கு. மேற்கு. அவுத்துல விடக்கூடாதா? தண்ணிலே விட்டுருப்பா. தண்ணிலே விட்டுரு. அது முங்காது, அது அப்படியே போகும். வேடியா எடுத்து வா, கொட்டி அழகு. இங்கே குளிக்கிற நல்லா குளிச்சிருக்க. இதை விட புண்ணியமான கூட்டம் வேற எதுவும் இல்லை. நன்மை நன்னா எல்லா தள்ளி போய் நல்லா குடிங்க. ம்